கதிர்காமத்தில் மகிந்தவுக்காக கட்டப்பட்ட வீடு சிஐடி விசாரணை. யாழ் யூடியூபர் கிருஷ்ணா உட்பட 4 விளக்கமறியல். கனடாவில் இலங்கையைச் சேர்ந்த தமிழ் பெண் சுட்டுக்கொலை. சில பகுதிகளில் காற்றின் தரத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம். தேசிய மக்கள் சக்திக்குள் ஊடுருவியுள்ள தற்கொலை போராளிகள். வடக்கு உட்பட பல கொட்டி தீர்க்க போக்கும் கனமழை. விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. தேர்தலில் தமிழரசு கட்சி தனித்து போட்டியிடுவதற்கான காரணம் அம்பலப்படுத்தும் சுமந்திரன். கனடாவின் புதிய பிரதமர் டொனால்ட் ட்ரம்புக்கு விடுத்த எச்சரிக்கை. கதிர்காமத்தில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுக்காக கட்டப்பட்டதாக கூறப்படும் வீடு தொடர்பாக குற்றப்புலனாய்வுத்துறை நேற்று தன்னிடம் விசாரித்ததாக கதிர்காம மகா தேவாலயத்தின் பசநாயக்க நிலைமை திசான் குணசேகர தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய திசான் குணசேகர, இந்த வீடு விமல ரத்ன என்பவரால் கட்டப்பட்டது என்றும் கதிர்காம கிரி வெகர கோயிலின் அப்போதைய தலைமை தேரரால் நிதியளிக்கப்பட்டது என்றும் கூறியுள்ளார். வீட்டை கட்டியவர் தற்போது உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாகவும் கதிர்காம கிரி வெகர கோயிலின் அப்போதைய தலைமை தேரர் இறந்துவிட்டார் என்றும் கூறிய திசான் குணசேகர, கட்டிடம் தொடர்பான விவரங்களை அறிந்த ஒரே நபர் அவர் மட்டுமே என்று தெரிவித்துள்ளார். இந்த வீடு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுக்கு சொந்தமானது அல்ல. மாறாக கதிர்காம கிரி வெகர கோயிலின் அப்போதைய தலைமை தேரரால் அவருக்காக கட்டப்பட்டது என்றும் திசான் குணசேகர தெரிவித்துள்ளார். போரின் போது மகிந்த ராஜபக்ச கோயில்களுக்கு சென்றபோது அவர் விருந்தகங்களில் தங்கவில்லை. மாறாக வீடுகளிலோ அல்லது கோயில் சொத்துக்களில் கட்டப்பட்ட சிறிய இணைப்புகளிலேயே தங்கினார் என்றும் கதிர்காம மகா தேவாலயத்தின் பஸ்தநாயக்க நிலைமை திசான் குணசேகர தெரிவித்துள்ளார். யூடியூபர் கிருஷ்ணா உட்பட 4 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த யூடியூபர் உதவி செய்யும் காணொலிகளை வலைகொலி பக்கத்தில் பதிவேற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் அவர் ஒரு வீட்டுக்கு சென்று அநாகரிகமாக நடந்து கொண்ட காணொலி ஒன்று வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறான பின்னணியில் அவர் 4 உட்பட அந்த வீட்டுக்கு மீண்டும் சென்ற வேளை ஊர் இளைஞர்களால் அவர்கள் மடக்கி பிடித்து இளவாலி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு எதிராக போலீசாரால் மல்லாக்கம் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கமைய அவர்களை 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கனடாவில் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட தமிழ் பெண் ஒருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளார். மார்க்கம் பகுதியில் வசித்து வந்த 20 வயதான பெண் ஒருவரே துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளதுடன் வீட்டில் வளர்க்கப்பட்ட நாயொன்றும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் படுகாயமடைந்த 26 வயதான ஆண் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குழுவொன்றினால் திட்டமிட்ட வகையில் வீட்டின் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக ஜோர்ஜ் பிராந்திய போலீசார் தெரிவித்துள்ளனர். எனினும் கொலைக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை. சம்பவம் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணையை முன்னெடுத்து வருகின்றனர். 5 நகரங்களில் காற்றின் தரம் சற்று ஆரோக்கியமற்ற மட்டத்தில் பதிவாகியுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி கொழும்பு உள்ளிட்ட சில பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்படுவதாக கூறியுள்ளது. காலி, இரத்தினபுரி, எம்பிலிப்பிட்டி, மட்டக்களப்பு மற்றும் அனுராதபுரம் ஆகிய இடங்களில் காற்றின் தரம் இவ்வாறு சற்று ஆரோக்கியமற்ற மட்டத்தில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையிலிருந்து மிதமான நிலைக்கு மேம்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் இலங்கையின் பல பகுதிகளில் காற்றின் தரம் மிதமான அளவில் பதிவாகியுள்ளது. தேசிய மக்கள் சக்தி கட்சிக்குள் தற்கொலை போராளிகள் ஊடுருவியுள்ளதாக பொதுபல சேனா இயக்கத்தின் பொதுச் செயலாளர் யானிசார தேரர் தெரிவித்துள்ளார். தற்கொலை போராளிகளை கொண்ட கடும் போக்குவாத தரப்புகள் தற்போதைய அரசாங்கத்துடனும் இணைந்து கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பிலான ஆதாரங்கள் தம்மிடம் உள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இஸ்லாமிய கடும் போக்குவாத அமைப்பான இந்த அமைப்பிடமிருந்து பாதுகாப்பாக இருக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த கடும்போக்குவாத இயக்கம் தேசிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டமையை நிரூபணம் செய்யும் துண்டு பிரசுரம் மற்றும் புகைப்படம் ஒன்றையும் யானசார தேரர் காண்பித்துள்ளார். கடும்போக்குவாத தலைவர்கள் ஜனாதிபதி அனுரகுமாரவுடன் இணைந்து கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் புலனாய்வு பிரிவு தொடர்பில் பாரியளவிலான பலவீனமான நிலைமை காணப்படுகின்றது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தலதா மாளிகையில் புனித பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பௌத்த மக்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த நாட்டில் இனவாதம் மற்றும் மதவாதங்களுக்கு இடமளிக்க கூடாது என அவர் தெரிவித்துள்ளார்.
வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலியா மற்றும் கம்பாந்தோட்டை மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த வெடிக்கத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் பிற்பகல் அல்லது இரவு நேரங்களில் மற்ற இடங்களில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு வடக்கு, கிழக்கு, மேற்கு, சப்ரகமுவ, வடமேற்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி, மாத்தளை, நுவரெலியா மற்றும் பொலனறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலியா, மொனராகலை மற்றும் கம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயப்படுத்தப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ் கட்சிகளுடன் இணைந்து போட்டியிடுவதாக கோரப்பட்டமை ஒரு தொழில்நுட்ப ரீதியான தீர்மானம் மட்டுமே என்ற அடிப்படையில் மற்ற கட்சிகள் இணங்கினால் மட்டுமே அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருந்தோம் என தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் யாழ்ப்பாண தொகுதி கிளையின் கூட்டம் நேற்று பிற்பகல் யாழ்ப்பாணத்தில் உள்ள கட்சியின் தலைமை செயலகத்தில் இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழ் கூட்டணியிலே பங்காளிகளாக செயற்பட்டவர்கள் எங்கள் கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனை நிவர்த்தி செய்ய கட்சியின் தலைவர் பல நடவடிக்கை மேற்கொண்டிருந்தார். இருப்பினும் அவர்கள் தாங்களாக ஒரு தீர்மானத்தை எடுத்து அவர்களாக ஒரு கூட்டணியாக செயற்படுவதாக முடிவெடுத்துள்ள நிலையில் நாங்கள் தனித்து போட்டியிடும் ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. தமிழ் மக்களின் பிரதான கட்சி என்ற அடிப்படையில் தனித்து போட்டியிடவும் தயார் மற்றும் கட்சிகளுடன் இணைந்து போட்டியிடவும் தயார். ஆனால் பிரதான கட்சியாக நாங்களே செயற்படுவோம் என அவர் தெரிவித்துள்ளார். கனடா ஒருபோதும் எந்த வகையிலும் வடிவத்திலும் அமெரிக்காவின் ஒரு பகுதியாக இருக்காது என்று கனடாவின் புதிய பிரதமர் மார்க் கார்னி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கனடாவின் பிரதமராக இருந்த ஜஸ்டின் ட்ரூடோ கடந்த ஜனவரி 7ஆம் தேதி தனது பதவியிலிருந்து விலகினார். இதனைத் தொடர்ந்து லிபரல் கட்சியின் அடுத்த தலைவராகவும் கனடா நாட்டின் 24வது பிரதமராகவும் மார்க் கார்னி தேர்ந்தெடுக்கப்பட்டார். கனடாவை அமெரிக்காவின் 51 மாகாணமாக மாற்ற அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அந்நாட்டின் மீது வரிச்சுமைகளை ஏற்படுத்தி வரும் சூழலில் இந்த மாற்றம் நிகழ்ந்துள்ளது. தாங்கள் தயாரிக்கும் பொருட்கள், தாங்கள் விற்கும் பொருட்கள் மற்றும் எங்கள் வாழ்வாதாரத்தின் மீது டொனால்ட் ட்ரம்ப் நியாயமற்ற வரிகளை விதித்துள்ளார். அவர் கனேடிய குடும்பங்கள், தொழிலாளர்கள் மற்றும் வணிகர்களை தாக்குகின்றார். ஆனால் நாங்கள் அவரை வெற்றி பெற அனுமதிக்க முடியாது. நாங்கள் இந்த போராட்டத்தை தொடங்கவில்லை. ஆனால் கனேடியர்களை யாராவது தொந்தரவு செய்தால் அந்த நபரை அவர்கள் சும்மா விட மாட்டார்கள். அமெரிக்கர்கள் தமது வளங்கள், தமது நீர், தமது நிலம், தமது நாட்டை விரும்புகின்றார்கள். சற்று யோசித்து பாருங்கள். அவர்கள் வெற்றி பெற்றால் அவர்கள் நம் வாழ்க்கை முறையை அழித்து விடுவார்கள். அமெரிக்கா கனடா அல்ல. அதேபோல கனடா ஒருபோதும் எந்த வகையிலும் வடிவத்திலும் அமெரிக்காவின் ஒரு பகுதியாக இருக்காது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்.